السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ الأمر قد جعل الله لكل شيء قدير صدق الله العظيم. நம்மளை எல்லாம் முஃமினாவும் முஸ்லிமாவும் பிறக்கச் செய்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் என்னையும் உங்களின் ஒரு அங்கத்தினர்களாக பிறக்கச் செய்தானே அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, இக்காலத்தில் மக்கள்கள் அனைவரும் எதன் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? பணத்தின் மீதும் பொருளின் மீதும் பிறரின் மீதும் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் மீது நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் இவரின் தேவையை பூர்த்தி செய்வார்கள் என்று மனிதர்கள் மீதும் பொருளின் மீதும் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் நம்பிக்கை யார் மீது வைக்க வேண்டும்? மரணிக்காத நித்திய ஜீவமாகிய அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நண்பர்களே, இவ்வாறு நம்பிக்கை வைத்து வருவதெல்லாம் நபிமார்கள், சஹாபாக்கள், அவுலியாக்கள் எல்லாம் இவ்வாறு நம்பிக்கை வைத்தார்கள். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது எவ்வாறு தவக்கல் வைத்தார்கள்? அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், قال ربي إني وهن عظمي مني. யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனமாகி விட்டன. வரஅல ரஸு ஷைபா, என் முடிகள் எல்லாம் மென்மையாகி விட்டன. என் மனைவியும் மலடியாகி விட்டார்கள். ஆனால் உன்னிடம் நான் கேட்பதை வைத்தும் உன்மீது நீ தருவன் என்ற நம்பிக்கையை நான் உன்மீது வைத்திருக்கேன். வலம் அகுன் பி துஆஇக ரப்பி ஷகியா, உன்னிடம் கேட்பதை விட்டு நான் நிராசை அடையலை யாரப்பே என்று அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தான். எவ்வாறு? ஒரு நபியாக அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை கொடுத்தான். அவர்கள் பேர்தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வே பேரையும் வைத்து கொடுத்தான். நண்பர்களே, காரணம் அவர்களுடைய தந்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்ததின் காரணமாக தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த நெருப்பில், அந்த மக்கள்கள் எல்லாம் அந்த நெருப்பிலே அவர்களை போடும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களெல்லாம் வந்தார்கள். இந்த நெருப்பை நாங்கள் அழிச்சிடுறோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அந்த நெருப்புக்குள்ளே சென்று விட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா அவர்கள் நம்பிக்கை வைத்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன தெரியுமா செய்தான்? குல்லா யா நாரு கூனி பர்து வ ஸலாமா அலா இப்ராஹிம், என் நேசரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் மீது அந்த நெருப்பை சலாமத்தாகவும் குளிர்ச்சியாகவும் ஆக்கிவிடு என்று அல்லாஹ் தஆலா அந்த நெருப்புக்கு கட்டளை விட்டான். நண்பர்களே, அந்த நெருப்பு அவ்வாறே இருந்த காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்ததின் காரணமாக தான். நண்பர்களே, ஒரு தடவை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆடைகள் எல்லாம் ஒரு இடத்தில் இருக்கு. இது யாருடைய ஆடை என்று பார்த்தால் அவர்களுடைய முரிதானிய சிர்ரே சக்தி எஜமா அவர்களுடைய ஆடைகளா இங்கு அந்த இடத்துல இருக்குது. எந்த நம்பிக்கையில் இவர் இங்கு இந்த ஆடையெல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு எஜமா அவங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஆடை பக்கத்தில் நின்று கொண்டு இருக்காங்க. இது சிர்ரே சக்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வருகிறார்கள். வந்து கேட்கிறாங்க, நீங்க எந்த நம்பிக்கை இந்த ஆடையெல்லாம் இப்படி வச்சுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு அவங்ககிட்ட ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கேட்டதுக்கு அவர் சொன்னார்கள், எந்த அல்லாஹ் தஆலா உங்களை இந்த இடத்துக்கு அழைத்து வந்தானோ அந்த ரப்பின் மீது நம்பிக்கை வைத்தவனாக தான் நான் இதெல்லாம் இங்கே வைத்துட்டு போனேன் என்று சொன்னார்கள். நண்பர்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள்,
நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கே இல்லாமல் 70,000 நபர்களை சோனத்தில் நுழைய வைப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபாக்கள் இருந்த கூட்டத்தில் ஒரு நம்பிக்கை வைத்தார், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இருந்தார். வா அலா ரப்பிஹிம் யதவக்கலுன், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்த வண்ணமாக ஃபகாம முகாஷா வேண்டும் என்று கேட்டார்கள். ஃபகால அன்மின்கும் யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அந்த 70,000 நபர்களிலிருந்து நானும் இருக்கிறேனா என்று முகாஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்தும் மின்ஹும், நீங்களும் அதில் இருக்கீங்க என்று சொன்னாங்க. சும்மா கால ரஜுல் ஆக்கற, அதை கேட்ட இன்னொரு நபர் எழுந்து அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அன்மின்ஹும் யா ரசூலுல்லாஹ், நானும் அந்த 70,000 பேர்ல இருக்கேனா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபகத பிஹா உகாஷா ரலியல்லாஹு அவர்கள் முந்திக் கொண்டார்கள். அவர்கள் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்களும் அந்த 70,000 பேர்ல இருந்து ஒரு நபராக தான் இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். நண்பர்களே, ஒரு சஹாபியுடைய வீட்டில் வந்து சாப்பாடு இல்லை. அப்பொழுது அந்த சஹாபி என்ன செய்தார் என்று சொன்னால், அவங்க மனைவி என்ன செய்யறாங்கன்னா, அந்த நெருப்பின் மீது தண்ணியை தெளித்து வைக்கிறார். ஏனென்றால் மக்கள் யாராவது சாப்பாடு இல்லைன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்களோ என்ற காரணத்தினால் அந்த சாப்பாடு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. திருக்கை இருக்கும் இல்லையா, அந்த திருக்கையிலிருந்து மாவு வந்துகிட்டே இருக்கு. அந்த மாவை அவங்க மனைவி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாத்திரத்திலையும் அந்த மாவை பிடிச்சு வைக்கிறார்கள். பிறகு இது நிற்காம அந்த மாவு வந்து கொண்டே இருக்கிறது. இது என்னவா இருக்கும் என்று அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று சொன்னார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க அந்த கல்லை மட்டும் எடுக்காம இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த மாவு கியாமத்து நாள் வரைக்கும் வந்து கொண்டிருக்கணும். காரணம், நீங்க அல்லாஹ்வையும் நம்பிக்கை வைத்த வண்ணமாக நீங்கள் இருந்தீர்கள். அதனால்தான் அவன் எதிர்பார்க்க அந்த நிலையில் அவனுக்கு நான் ரிசத்தை வழங்குவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நண்பர்களே, பொருளின் மீது நம்பிக்கை வைத்து இந்த பணம் என்னுடைய தேவை பூர்த்தி செய்யும் என்று அவர்கள் நம்பிக்கை வைத்தால் இப்பேற்பட்ட நபர்களுக்கெல்லாம் கல்லாலா என்ற நரக நெருப்பிலே அவர்களை தூக்கி வீசப்படும். நண்பர்களே, இந்த காசு சேர்த்து வைக்கிறார்கள். சேர்த்து வைத்து இந்த காசு எனக்கு உதவும், பிற்காலத்தில் இது உதவும் என்று அதன் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் நம் ஃபைஸ் நாயகம் அவர்கள் ஒரு தடவை அவர்கள் ஒரு ஊருக்கு செல்கிறார்கள். செல்லும் பொழுது அவரிடம் பணம் இல்லாமல் டிக்கெட் எடுக்கிற அந்த கவுண்டருடைய அந்த இடத்தில் ஃபைஸ் நாயகம் அவர்கள் நிற்கிறார்கள். ஒரு நபர்களாக செல்லும் பொழுது ஃபைஸ் நாயகம் அவர்களும் சென்று கொண்டே இருக்கிறார்கள். பிறகு ஃபைஸ் நாயகம் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஊருக்கு போகணும் என்று டிக்கெட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க டிக்கெட்டு கொடுக்குறாங்க. அப்போ ஃபைஸ் நாயகம் ₹1 இல்லை, அவர்கள் கையை வைக்கிறாங்க, இப்படி வச்சுட்டாங்க. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்த வண்ணமாக இவ்வாறு அவர்கள் வைத்துட்டார்கள். அல்லாஹ் தருவான் என்ற அந்த இறுதி நிலையிலும் அவர்கள் அவ்வாறு வைத்தார்கள். பின்னாடி ஒரு கை வந்தது, அவர்கள் முரீதுமார்கள் ஒரு கை வந்தது. அல்லாஹ் தஆலா இவ்வாறு அவருக்கு உதவியை செய்கிறான். நண்பர்களே, எவன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்த வண்ணமாக உலகில் வாழ்கிறானோ அல்லாஹ் தஆலா என்றைக்கும் அவனை நிராசை அடையாமல், என்றைக்கும் அவனை கைவிடாமல் விடமாட்டான். நண்பர்களே, எனவே அனைவரும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்த வண்ணமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.